ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே வந்து நியூஸ் மீடியாக்களில் சரி, ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு $2000 ஸ்டிமுலஸ் பேக்கேஜை வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறதா நியூஸ் மீடியாக்களில் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஐடியா வந்து என்னது, அண்ட் இது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே சாத்தியமானாலும் இது எப்படி பாசிபிளாக இருக்கும், என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியாலாம் அவங்க வச்சுருப்பாங்க, எதுக்கு இந்த ஐடியா இப்போ வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ட்ரூத் சோஷியலில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டேரிஃப் இதை வந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்து முட்டாளுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதில் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, டேரிஃப்னால் அமெரிக்காவுக்கு வந்து நிறைய வருமானம் வந்துருச்சு, அதனால் வந்து அமெரிக்கா வந்து ஒரு ரிச்சான கண்ட்ரியாக ஆயிடுச்சு, ஒருத்தருக்கும் வந்து $2000 வந்து டிவிடெண்ட் மாதிரி பங்கு பிரித்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ட்வீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து ட்ரம்ப் ஃபஸ்ட்டு ஃப்ளோட் பண்ண இந்த ஐடியா. இதை வச்சுக்கிட்டு நிறைய நியூஸ் மீடியாக்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து பிரித்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க, இது கரெக்டாக என்ன இது அப்படின்லாம். ஸோ அப்படி தான் இந்த ஐடியா வந்து ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ இது சாத்தியமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து டேரிஃப் மணி எப்படி அமெரிக்கன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அமெரிக்காவில் இருக்க பிஸ்னஸ் ஏதோ ஒரு பொருளை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணும்போது அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட அந்த டேரிஃப் மணியை வந்து டேக்ஸாக கட்டிட்டு அந்த பொருளை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ண மணி மட்டும் இப்போதைக்கு $220 பில்லியன் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ அந்த ட்வீட்லேயே ட்ரம்ப் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, மிடில் அண்ட் லோ இன்கம் ஏர்னர்ஸ்க்கு நாங்கள் இந்த டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ போன வாட்டி கோவிட் அப்போ வந்து இதே மாதிரி ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தாங்க. அதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு பேசணும் அப்படின்னா, ஸோ இப்போ இவங்க எதை வந்து லோ அண்ட் மிடில் இன்கம் ஏர்னர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ்க்கு ஒரு $75,000 பர் பர்சன் சம்பாதிக்கிறா இருந்தால் அவங்கள வந்து லோ அண்ட் மிடில் இன்கம் பர்சனாக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலியாக இருந்தால் $150,000 அவங்க வந்து சம்பாதிச்சாங்கன்னா அவங்கள வந்து லோ அண்ட் மிடில் இன்கம் பீப்புளாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து போன வாட்டி கோவிட் அப்போ வரும்போதும் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் நிறைய வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க. அதில் இந்த மெட்ரிக் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டிஸ்கஷனுக்கும் அதே மெட்ரிக் அவங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அந்த அசம்ஷனில் நாம் வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு $100,000 கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து லோ அண்ட் மிடில் இன்கம் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து $300 பில்லியன் ஆகும். இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து $2,000 கொடுக்கணும்னா. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா $80 பில்லியன் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து அவங்க கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபண்டிங் வந்து இப்போதைக்கு இல்லை. ரெண்டாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது போன வாட்டி இருக்கிற அதே ரெஃபரன்ஸை எடுத்துப்போம். கோவிட் அப்போ வந்து யாரெல்லாம் போன வருஷம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜை கொடுத்தாங்க. அண்ட் அதுவே வந்து கண்டினியூ ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐஆர்எஸில் வந்து யாரெல்லாம் சிட்டிசன் அப்படின்னு தனியாக அந்த டேட்டா பிரிக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பண்ணல, அண்ட் இப்போவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அசம்ஷனை நம்ம வந்து போனால் யாரெல்லாம் போன வாட்டி வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லிம்மான சான்ஸ் தான் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்டோட கருத்தாக இருக்குது. அதுக்கு வந்து அவங்க 2 ரீசன் சொல்கிறாங்க. நம்பர் 1, ஃபண்டிங் வந்து இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி $80 பில்லியன் வந்து கம்மியாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பால் டைரெக்டாக இந்த மணியை வந்து அலோகேட் பண்ண முடியாது. அமெரிக்கன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பட்ஜெட் ரிலேட்டடாக மணி ரிலேட்டடாக என்ன வருதோ அது வந்து காங்கிரஸ், அதாவது கீழ் சபை செனேட் அண்ட் ஹவுஸ் இந்த ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆகணும். காங்கிரஸ் கிட்ட மட்டும்தான் வந்து எந்த பிரான்ச்சுக்கு எவ்வளோ மணி அலோகேட் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டி இருக்குது. பிரசிடென்ட்டுக்கெல்லாம் அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் தட் ட்ரம்ப் வந்து அவரால் தன்னிச்சையாக இதில் வந்து முடிவெடுக்க முடியாது. அவர் வந்து காங்கிரஸோட ஹெல்ப் வந்து தேவைப்படும். சரி, இப்போ ஏன் இதை வந்து ஃப்ளோட் பண்ணுறாங்க, இந்த ஐடியா ஏன் வந்து வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷனில் நிறைய டெமோக்ராட்ஸ், அதாவது ட்ரம்ப்போட ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்க வின் பண்ணாங்க. அதில் ஒரு நோட்டபிள் வின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் சிட்டி மேயர் எலெக்ஷனில் ஜொஹரான் மம்தானி அவர் வந்து வின் பண்ணார். நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நான் இங்கே லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய வின் ஆன உடனே அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் பேனிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஓகே நம்ம பண்ணுறது தப்பாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் இந்த ஒரு வாரத்தை
வார்த்தையை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி வந்து கையை மீறி போகுது அப்படிங்கிறதுனால தான் நிறைய இடத்துல நம்ம தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அனலிஸ்ட்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டேரிஃபும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து அதை டைரெக்டாக லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் இந்த நேரத்தில் இதை வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. சரி, இப்போ பாலிட்டிக்ஸை எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு எக்கனாமி சைடில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா கூட, போன வாட்டி கோவிட் அப்போ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் நிறைய வந்து கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் வந்து நிறைய வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படும் போது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தே அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து பணவீக்கம் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து பணவீக்கம் அதிகமாகும் போது பொருட்களோட விலையை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க கொஞ்சம் வந்து காசை வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து உங்களுக்கு விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. அது எவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருந்துச்சுன்னு நாமளே பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து எக்கனாமி அந்த கோவிட் மாதிரி டவுனாக இல்லை, ஆனால் ஷேக்கியாக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இப்போ ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தா அது எந்த அளவுக்கு பெருசாக பாதிக்கும் அப்படின்னே கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே இருக்க எக்கனாமிஸ்ட்டும் வந்து அலாரம் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சைடில் அந்த மாதிரி பேச்சு இருக்குதுன்னா, எக்கனாமிக் சைடில் இந்த மாதிரி பேச்சு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து டைம் டு டைம் நிறைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற நியூஸும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்த புதுசில் எலான் மஸ்க்கும் அவரும் சேர்ந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஜ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் நிறைய ஃபெடரல் ஒர்க்கர்ஸ் ஃபயர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கு சேவ் ஆச்சு, $150 பில்லியன் அளவுக்கு சேவ் ஆச்சு அப்படின்னு அவங்களோட ஒரு எஸ்டிமேட் சொன்னாங்க. இப்போது அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா நிறைய ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பேஜ்லேயே போய்ட்டு நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ட்வீட்லாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக போக ஆரம்பித்து மீடியாக்கள்லாம் பரவ ஆரம்பித்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மக்கள் எல்லாருமே வந்து இதை ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வேலை போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு சிம்பத்தியாக பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் போதும் எலான் மஸ்க் என்ன சொன்னார்னா, இதை வந்து நாங்கள் இவ்வளோ சேவ் பண்ண அந்த $150 பில்லியன் வந்து நாங்கள் மக்களுக்கே ஸ்டிமுலஸ் பேக்கேஜாக கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவும் அப்போவும் வந்து ஃப்ளோட் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நேரத்தில் நிறைய இந்த மாதிரி ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மட்டும்தான் வந்து நிறைவேறும், மீதி முக்கால்வாசி வந்து நிறைவேறாது. இப்படி தான் வந்து இருக்குது. பட் என்ன இருந்தாலும் $2000 ஒருத்தங்களுக்கு கிடைக்குது, அதுவும் பர் பர்சனுக்கு கிடைக்குதுன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், $6000 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெல்கமிங் அமௌண்ட் தான். யாருமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் அ வெரி வெல்கமிங் அமௌண்ட். நார்மல் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அது ஒரு பெரிய லைஃப் சேவிங் அமௌண்ட் கூட சொல்லலாம். அது அவங்க ஏதாவது வந்து பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது வந்துச்சுன்னா நல்லது தான். ஆனால் அது வருமா வராதா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.